தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற முழக்கத்தை வழங்கியவர் நமது ராமலிங்க சுவாமிகள் அவர்கள். சத்தியஞான சபை அப்படிங்கக்கூடிய ஒரு சபையை உருவாக்கி பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு வழங்கி வருகிறது அந்த சபை. சென்ற ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தற்போதைய தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் அங்கே போயிருக்காங்க. போயிட்டு இந்து அறநிலைய சமய அறநிலைத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவில் கலந்துக்கிட்டு சுமார் 100 கோடி செலவில் சர்வதேச வள்ளலார் மையம் அமைக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க. அப்போது அது அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய 70 ஏக்கர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் இந்த சர்வதேச மையம் அமைப்பதற்கான டெண்டர்கள்லாம் இப்போ விடப்பட்டிருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த இடத்துல வேண்டாம், அது வந்து ஒரு பாரம்பரியமாக இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க காலம் காலமாக கடைபிடிக்கிறாங்க. அந்த இடத்துல வேண்டாம், அது வந்து அந்த புராதனத்தை வந்து அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாமகவின் நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்களும் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட அந்த இடத்துல வேண்டாம், அது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்தை சொல்லியிருந்தாங்க. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ இந்த திராவிட மாடல் அரசு வந்த உடனேயே இந்த வள்ளலார் 200 அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை கொண்டாடினாங்க. இப்போ எப்படி கலைஞர் 100 கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி வள்ளலார் 100 அப்படின்னு சொல்லி இந்த வள்ளலார் 200 அப்படிங்கிறத 2 விதமாக கொண்டாடப்பட்டது. ஒன்று இந்த அரசு சார்பில் இந்த திராவிட மாடல் இது தனியாக கொண்டாடியது. இன்னொன்று அவங்க ஒரு கமிட்டி மாரி ஃபார்ம் பண்ணி அவங்க குறிப்பாக சொல்ல போனால் இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்களும் இப்போ நம்ம இதிலேயே கூட வந்து பேசியிருக்கிறாரு, மக்களுக்கும் ஸ்ரீ டிவி நேயர்களுக்குமே கூட தெரிஞ்சிருக்கும். எழுத்தாளர் இந்த மீடியாக்கள்லாம் பேசக்கூட பிரபாகரன் அவரெல்லாம் கூட அந்த கமிட்டியில் இருந்தார். அவங்க நிறையா பட்டிமன்றம் ஒரு நாள் முழுக்க ப்ரோக்ராம்லாம் நடத்தி அந்த வள்ளலார் 200 அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க. அதில் பல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடந்தது. ஆனால் இந்த திராவிட மாடல் கொண்டாடியதுங்கிறது இவங்க ஆரம்ப காலம் தொட்டே வள்ளலாரை ஆன்மீக பெரியார் அப்படின்னு தான் அவங்க முன்னிறுத்துவாங்க. என்ன ஆன்மீகத்தில் ஒரு பெரியாரிய சிந்தனையை அவர் கொண்டு வந்தார். அவருடைய காலகட்டம் எப்போ அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. இவர் சொன்னதைத்தான் அவர் அப்பொழுதே சொன்னார். அவர் வந்து இந்து சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பல கருத்துக்களை, குறிப்பாக இந்த வேள்வி முறை, இதையெல்லாம் மறுதளித்தவர் தான் ராமலிங்க சுவாமிகள். வைதிக முறைகளை அப்படி இப்படின்னு பல உருட்டல்கள் எப்பவும் போல வர்றது. அவருடைய பாடல்கள்லேயே என்ன சொல்லியிருக்காங்கங்கிறதெல்லாம் பல முறை நம்ம இங்கே பேசியிருக்கோம். ஸ்ரீ டிவியில் குறிப்பாக பாலகௌதமன்லாம் அது சம்மந்தமாக பேசியிருக்காரு. இருந்தாலும் இவங்க இந்த உருட்டலை உருட்டுவாங்க. அந்த வள்ளலார் 200 அப்படிங்கிற அந்த மீட்டிங்கில் பேசும் பொழுது தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சர்வதேச ஒரு மையத்தை நாங்கள் தொடங்குகிறோம். அதாவது சம்பந்தமில்லாமல் இந்த திராவிட மாடல், குறிப்பாக திமுக ஒரு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னு வச்சுங்க, அதில் அவங்களுக்கு பெனிஃபிட் இல்லாமல் அதை செய்ய மாட்டாங்க. இப்போ பார்த்தோம், அதாவது நல்ல வேலைன்னு சொல்கிறதா அது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. பெரிய மழை வந்ததுனால இப்போ சிட்டியில் நடக்க இருந்த உலக அந்த கார் பந்தயம் இப்போதைக்கு நடக்கலை அப்படின்னு ஏன்னா பலரும் விமர்சித்தாங்க அப்படின்னு. அது எங்கே நடத்துகிறாங்க? சிட்டியில். அதற்காக 30-40 கோடி ரூபா செலவு பண்ணி ஏதோ ரோடெல்லாம் போட்டாங்களாம், எங்கே போட்டாங்கன்னு தெரியல. இப்போ அந்த மழையில் எல்லாம் போயிடுச்சு. இருங்காட்டுக்கோட்டைக்கு நாங்கள் மாற்ற போகிறோன்னு அப்போ 40 கோடி எள்ளு. இப்போ அந்த சர்வதேசத்தை 100 கோடி மதிப்பில் இதை நாங்கள் பண்ண போகிறோம். அதுக்காக டெண்டர்லாம் காண்பேன். இப்பொழுது டாக்டர் ராமதாஸ் அவர்களோ இல்லை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களோ சொல்லியிருக்காங்கன்னா டெண்டர் கோட் பண்ணியிருக்காங்க, கேட்க ஆரம்பித்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால. ஆனால் இது சம்பந்தமாக 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்பேவே இந்த சத்தியஞான சபையை இருக்கக்கூடிய பக்தர்கள் இதை வந்து அப்போஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. 1867ஆம் ஆண்டு அந்த ராமலிங்க சுவாமிகள் அவர் இருந்த அந்த குறிப்பாக அந்த பார்வதிபுரம்ங்கிற ஒரு பகுதியை சார்ந்த மக்கள் தான் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இது போன்ற விஷயங்களை அவர் செய்யணும், வருவங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு போடணும், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேங்கிற மாதிரி மக்கள் வந்து பசியில் இருக்கிறத எப்படி நம்மளால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வரவங்களுக்கெல்லாம் அன்னதானம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அவர் உன்னதமான ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது இந்த மக்களெல்லாம் பாருங்கள், அவங்களிடம் இருந்த நிலத்தையெல்லாம் அவருக்கு கொடுக்குறாங்க. அது எப்படின்னா கிட்டத்தட்ட 105 ஏக்கர் நிலம் அவங்க டொனேட் பண்ணுறாங்க ஃபார் த வெரி பர்பஸ். ராமலிங்க சுவாமிகள் இந்த விஷயத்துக்காகவும்
பிறகு அவர் என்னன்னா அந்த நேரத்தில் தான் தை மாதத்தில் தைப்பூசத்தின் போது ஒளி வடிவாக நாம் இறைவனோடு அவர் ஐக்கியமானார். அந்த விஷயங்களை அவர் தொடங்கி வைக்கிறார். 8 அதுக்கு புறங்கள் இருக்கிற திசை, அதில் எல்லாத்திலிருந்தும் அந்த ஒளி வடிவத்தை அந்த தைப்பூசம் அன்று நாம் பார்க்கலாம். அப்படித்தான் அதனால தான் அந்த வழியே பெருவழி பாதை அப்படின்னு பெருவழியாக இருக்கும். வெறும் எந்த ஒரு தடுப்பு இது இல்லாமல் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும். நீங்கள் 8 புறத்திலிருந்தும் பார்க்கக்கூடிய வகையில் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பகுதியில் தான் இவங்க கட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தான். அதுக்கு தான் பக்தர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 105 ஏக்கரில் 41 ஏக்கர் தனியாருடைய ஆக்கிரமிப்பில் இருக்குது. HRNC அலுலையா பாபு அடிக்கடி ஒரு உருட்டுறாரு. நாங்கள் 5000 கோடி மதிப்புள்ள நிலங்களை எல்லாம் நாங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து அகற்றி இருக்கிறோம் அப்படின்னு. அவங்க இப்போ சொல்கிறாங்க 41 ஏக்கர் ஆக்கிரமிப்பில் இருக்குது. இதை நீங்கள் எப்போ மீட்க போகிறீங்க? அந்த இடத்த மீட்டு அதில் வேணால் இந்த சர்வதேச மையத்தை கட்டுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி இவங்க காதிலேயே வாங்கலை. இன்னொன்று, இப்போ ஃபார் பொருத்தி பார்ப்போமே, ராமர் கோயில் தீர்ப்பு வந்துருச்சு. உடனே அங்கே பிரம்மாண்டமான கோயில், ஏற்கனவே VHP அதற்கான பல விஷயங்களெல்லாம் முன்னெடுப்பு செய்தார். ஆனால் அரசும் அந்த ஒரு அமைப்பு இதற்காகவே இருந்து வேலை செய்தவர்களை கேட்டு அவங்க ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ட்ரஸ்ட்டில் சீனியர் அட்வொகேட் இருக்கிறாரு, ஒரு பியூரோக்ராட். அதுவும் யாருன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் முதல்வராக இருந்ததிலிருந்து அவர் பிரதமராக இருக்கிற வரைக்கும் அவருக்கு ப்ரைவேட் செக்ரட்டரியாக இருந்தவர் தான் இப்பொழுது அந்த ட்ரஸ்ட்லேயும் இருக்கிறாரு. சுவாமிஜி அதில் இருக்காங்க, பலரும் அதில் இருக்காங்க. இந்த கோயில், இந்த ராமர் ஆலயம் எப்படி வரப்போகிறது, வரக்கூடிய பக்தர்களை எப்படி கேட்டர் பண்ண போகுது, திடீர்னு லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்கன்னா அவங்களை தங்க வைப்பதற்கு அவங்களுக்கு எப்படி தரிசனம் பண்ண போகிறாங்க, இதுக்கெல்லாம் ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குது. இது செய்யறதுக்கு முன்னால் என்னென்னலாம் செய்ய போகிறோங்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட். இதற்கு அப்படி ஏதாவது இருக்கா? இந்த சத்தியஞான சபைன்னு ஒன்று வச்சுருக்காங்களே. இப்போ தைப்பூசத்துக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு ஏதாவது ஒன்று அவங்க கவர்மெண்ட்டை எதிர்பார்த்துருக்காங்களா? அவங்க செஞ்சுக்கிட்டு தானே இருந்தாங்க. இப்போ நீங்கள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பினரும் நீங்கள் உட்காந்து பேசி ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி இதை எப்படியெல்லாம் வரணும், சாதாரணமாக தைப்பூசத்திற்கு எவ்வளோ பக்தர்கள் வருவாங்க, இல்லை மற்ற நாட்களில் எப்படி இங்கே பக்தர்கள் வராங்க, அவங்களையெல்லாம் எப்படி நம்ம இது பண்ணலாம், அதற்கு தேவையான வசதிகள் எப்படி செய்யப்பட வேண்டும், இதெல்லாம் அங்கே யார்கிட்டையாவது நீங்கள் பேசுனீங்களா? குறிப்பாக இந்த 105 ஏக்கர் நிலம் நாங்கள் பார்வதிபுரத்தை சார்ந்த மக்கள் கொடுத்துருக்குறோமே, எங்களிடம் பேசினீர்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கருத்து கேட்கப்பட்டதா அப்படின்னு. இப்போ இது எதையுமே செய்யாமல் இவங்க PWD மூலமாக இதை எதாவது கட்டுவாங்க. இவங்க எப்படி கட்டுவாங்க, இவங்க டெண்டர்லாம் எப்படி கொடுக்குறாங்க? இப்போ சமீபத்தில் பார்த்தேன், இந்த அரசு எப்படியெல்லாம் மால் ப்ராக்டிஸ் பண்ணுது, அதோடைய மிஸ்டீடு என்னங்கிறது யூடியூப்பில் சவுக்கு சங்கர் போன்றவர்கள்லாம் பேசுகிறாங்க. பல பேர் பேசியிருக்காங்க. அண்ணாமலை சில விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறாரு, வேறு சிலர் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அது அந்த டாஸ்மாக் பார் எப்படி அலோகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பேச ஆரம்பித்திருக்கிறாங்க ஒருத்தவங்க. அதை பற்றிலாம் வேறு எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் பேசலை. ஸோ இவங்க அரசு மூலமாக செய்யக்கூடியதை அரசுக்கு புறம்பாக அதை அதிகார துஷ்பிரயோகத்தோடு எப்படி செய்வார்கள், அதில் எவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் இவங்க இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டும் பொழுது நமக்கு இந்த டவுட் வருது. அந்த டவுட் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வந்திருக்கு. அதை விட அவர் குறிப்பாக அவர் கோடிட்டு காட்டியிருப்பது டாக்டர் ராமதாஸ், இது வள்ளலாரை களங்கப்படுத்துவது, அவருடைய செல்வாக்கையும் இந்த தைப்பூசத்தில் அந்த ஒளி வடிவமாக அவரை பார்ப்பதற்கு அதுக்குன்னு ஒரு சாநித்தியம் இருக்குல்ல, திறந்த வெளியில் அவர் அந்த பக்தர்கள் அவரை எப்படி பார்க்கணும்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ஒவ்வொரு கோயிலையும் நம்ம அதுதான் சொல்கிறோம், கோயிலில் ஆகமங்கிறோம். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சத்தியஞான சபையில் அந்த தைப்பூசத்தன்னைக்கு நாங்கள் எப்போதும் எப்படி அவரை தரிசிப்போமோ அப்படி தரிசனம், அதற்கு இடையூறாக எந்த கட்டிடமோ எந்த கட்டமைப்போ எதுவும் இருக்கக்கூடாதுன்னு அந்த பக்தர்களும் நினைக்கிறாங்க. இதை மீறி HRNC இல்லை இந்த அரசு செய்வதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாமும் ஏற்கிறோம், அங்கீகரிக்கிறோம். அந்த டாக்டர் ராமதாஸ் சொன்னதையும், குறிப்பாக அந்த சத்தியஞான சபையை சார்ந்தவர்கள் இது 2 மாதத்துக்கு முன்னாலே இதே விஷயத்தை அவங்க பேசியிருக்கிறாங்க. ஆகவே இந்த எப்படி கோயிலெல்லாம் கபலீகரம் இந்த HRNC செய்கிறதோ அதே போன்ற ஒரு வேலையை
இப்போ இவங்க தான் சொல்கிறாங்க அவர் ஆன்மீக வள்ளலார். இவங்க வந்து சிண்டு முடிகிற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. வள்ளலாருக்கும் காஞ்சி பெரியவருக்கும் ஒரு பெரிய இது இருந்தது, டக் ஆஃப் வார் போனது, அதில் அந்த இதில் வெற்றி பெற்றவர் வள்ளலார். இதெல்லாம் பல உருட்டல் தானே. இதெல்லாம் எவன் கேட்டான்? அடிச்சு விட வேண்டியது தானே. அது மாதிரி அடிச்சு விடுவாங்க. அப்படிப்பட்ட இவர்கள் சொல்லக்கூடிய அந்த வள்ளலாருக்கு இவங்க செய்யக்கூடிய இந்த வேலையை பாருங்கள். அதாவது அந்த தைப்பூசத்திற்கு அவர் அந்த ஜோதி வடிவமாக பார்க்கக்கூடிய அந்த வள்ளலாரின் மகிமையை குறைப்பதற்காக இவங்களுடைய எண்ணம் ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்னா, எதுக்குடா லட்சக்கணக்கான பேர் இந்துக்கள், அதாவது இந்துக்கள் லட்சக்கணக்கான பேர் ஒரே இடத்துல திரண்டக்கூடாது. இந்த காங்கிரிகேஷன் ஆஃப் இண்டூஸ் அப்படிங்கிறது, இதை வந்து கிறிஸ்டின் இருந்து அது ஓட்டா கூட வரலாம், முஸ்லீம்கள் ஒன்று சேர்ந்து அதை ஓட்டா அவங்க வந்து ப்ரொக்ளைம் பண்ணலாம். நாங்கள் இந்த முறை திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம், இந்த முறை அதிமுக. இந்துக்கள் எந்த நேரத்திலும் அந்த இந்து தர்மத்தின்படி ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அப்படி சேர்ந்துடக்கூடாது. அவர் அந்த சாநித்தியத்தை குறைப்பதற்காக ஒவ்வொரு விஷயங்களையாக கோயிலில் தொடங்கினாங்க. இப்பொழுது மடங்கள் இது போன்ற ஆன்மீக இடங்களிலும் தொடங்கி இருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த பக்தர்களுடைய கருத்தை கேட்டு தான் அடுத்த விஷயமாக செய்யணும். அந்த 41 ஏக்கர் தனியார் மக்களிடம் ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடியதை மீட்கக்கூடிய பணியை முதலில் HRNC செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. சார், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. இப்போ உடன்பிறப்புகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வள்ளலார் அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக கடலூரில் அமையவிருக்கும் பேருந்து நிலையத்திற்கு வந்து வள்ளலார் பெயர் சூட்டப்படும் அப்படிங்கிறாங்க. வள்ளலார் அவர்கள் வந்து பிறந்த தினத்தை வந்து தனிப்பெரும் கருணை நாளாக அறிவித்தது இந்த அரசு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளலாரின் இறை அனுபவம் சொல்லிட்டு முதல்வர் வந்து புக்கு வெளியிட்டிருக்காரு. வள்ளலார் நகர் என்றே சென்னையில் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசால் வந்து ஒரு நகர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தொடர்ந்து அவர்களை பெருமைப்படுத்தக்கூடியது தானே எங்கள் தலைவர் செஞ்சுட்டு இருக்காருன்னு உடன்பிறப்புகள் நினைக்கிறாங்க. இல்லை, வள்ளலாருக்கு இவங்க என்ன பெருமைப்படுத்துறது? இவங்க பெருமைப்படுத்துறது என்னன்னா, அவர் நல்ல திருநீர் பூசி ஒரு 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 கடவுளின் அம்சமாக இருந்தவரை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு பால் நெற்றியாக ஆக்கி, எப்படி திருவள்ளுவருக்கு எப்படி இவங்க செஞ்சாங்களோ அதே போன்ற இவர்கள் செஞ்சது ஒன்றுன்னா, நான் படித்த காலத்துலேருந்துலாம் அந்த ராமலிங்க அடிகளார்னு பேசி தான் நான் பார்த்துருக்குறேன். அவருடைய பாடல்களை அப்படி தான் செயல்கள்லாம் வைப்பாங்க. இவங்க தான் வள்ளலார் அப்படின்னு. எப்படி இந்த பெரியார்னு இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் இவங்க சொல்கிறது மாதிரி வள்ளலார்னு சொல்லி அவர் ஏதோ இந்து மதத்திற்கு அப்பாற்பட்டு அவர் ஏதோ தனியாக ஒரு இதை கொண்டு வந்தார் அப்படிங்கிறது மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கிற அந்த வேலையை மட்டும்தான் இவர்கள் செய்தார்களே தவிர, இவர்கள் அவருக்கு என்ன இவங்க மகிமையை கூட்டுறது, இவங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுலாம். பேருந்து நிலையத்திற்கு கடலூரில் பேர் வைக்கிறதுனால ஒன்றும் இல்லை. ஆனால் அது உண்மையான எந்த நோக்கத்திற்காக வைக்கிறாங்கன்னு பாருங்கள். அதில் கூட ஒரே தட்டில் தான் வைக்கிறாங்க. எப்படின்னா, அவ்வளோ பெரிய டெர்மினஸ், கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ், அதுக்கு கருணாநிதி பேர், கடலூருக்கு வள்ளலார் பேர் வச்சுன்னா 2 பேரும் ஒன்றா அப்படின்னா அப்படிங்கிற ஒரு இது வருது இல்லை. பேர் வைக்கிறதுனால ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளுடைய என்னென்னா, இப்போ கருணாநிதி பேர் வச்சுட்டாங்க அப்படின்னா, இப்போ பேருந்து அங்கே வர பஸ்ஸில் வரவன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு வரணுங்கிறது தானே நம்மளுடைய ஆதங்கமாக இருக்கும். ஆனால் கடலூரில் வள்ளலாருங்கிற பேர் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்கலாம். அது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் பேர் வைக்கிறதுனால ஒன்றும் இல்லை. உண்மையாக அந்த வடலூர் ராமலிங்க அடிகளார் அந்த தைப்பூச நாளில் அதுக்கான சாநித்தியம் இருக்குது, அதற்காக மகிமை இருக்கிறது. அந்த பக்தர்களுடைய மனது கோணாமல் இந்த அரசு நடந்து கொள்ள வேண்டும். நாம் ஏற்கனவே சொன்னது மாதிரி 41 ஏக்கர் ஆக்கிரமிப்பில் இருக்குது. அதை HRNC மீட்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை.